லைவ்ல அன்ஷிதாக்கும் பவித்ராக்கும் பயங்கரமான சண்டை. பவித்ரா வந்துட்டு அன்ஷிதா கிட்ட கேட்குறாங்க, என்னோட பர்ஃப்யூமை நீ எடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அன்ஷிதாவும் சிரிச்சுக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்து வச்சிருந்தா கொடுத்துட்ரி, நான் 2 நாளாக தேடிட்டே இருக்கேன்டி, இன்னும் எனக்கு கிடைக்கலடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்ஷிதாக்கு பயங்கரமாக கோவச்சு, நீ என்னை திருடின்னு சொல்கிறியா, நீ இப்படி சொன்னா எல்லாரும் என்ன திருடின்னு தானே நினைப்பாங்க, நீ ஏன் என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியை கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பர்ஃப்யூமாக எடுத்து காட்டுறாங்க. இந்த பர்ஃப்யூம் எவ்வளோ விலைன்னு நான் அப்புறம் சொல்கிறேன், இந்த பர்ஃப்யூம் எவ்வளோ விலைன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அப்படி ஒரு 4 பர்ஃப்யூமை காட்டிட்டு சேம் டைலாக் சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ பர்ஃப்யூம் வச்சிருக்கிறேன், நான் ஏன் இவளோட பர்ஃப்யூம் எடுக்கணும், இவளுக்கு பணம் இருக்குன்னா என்கிட்ட இல்லைன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. உடனே அங்கே இருந்துட்டு பவித்ரா சொல்லிட்டு இருக்காங்க, நான் சர்ட்டு தானே பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்னன்னு பவித்ரா ஒரு பக்கம் கத்துறாங்க. கடைசி இங்கே வந்து பார்த்தா ரியா தான் அந்த பர்ஃப்யூமை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை மஞ்சரி கண்டுபிடிச்சிட்டாங்க. ரியாவும் சொன்ன உடனே மஞ்சரி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. நீங்கள் ஒருத்தரோட பர்ஃப்யூம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா ஒரு நாள் கொஞ்ச நேரம் எடுத்து வைக்கலாம், 2 நாளாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் அவங்க கையில் கொடுக்கலன்னா அது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி திட்டுறாங்க. உடனே ரியா சொல்கிறாங்க, அவள் தேடிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவள் தேடிட்டு இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரிய வரும், நீங்கள் எடுத்து வச்சா நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் அவங்க கிட்ட கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து செம்மையாக ரியாவை திட்டுறாங்க. அதோடு இல்லை, ரியா அதை எடுத்து ஆனந்தியோட பேக்கில் வர வச்சிருக்காங்க. ஸோ பவித்ரா வந்து சந்தேகப்பட்டு ஆனந்திக்கிட்டையும் போய் கேட்டிருக்காங்க, நீ எடுத்தியா அந்த பர்ஃப்யூமன்னு. உடனே ஆனந்தி அந்த இடத்துல வந்துடுறாங்க. வந்த உடனே மஞ்சரி வந்து கரெக்டாக சொல்கிறாங்க, நீ எடுத்ததே முதல் தப்பு, எடுத்து அதை நீ விளையாடுறதுக்காக எடுத்தாலும் எதுக்காக எடுத்தாலும் நீ அதை ஆனந்தியோட பேக்கில் வச்சது ரொம்ப ரொம்ப தப்பு, அதை நீ பண்ணது சரி பண்ணவே முடியாது. நீ வந்து இப்போ என்ன பண்ண, நீ இப்போ தேவையில்லாமல் பவித்ராக்கும் அன்ஷிதாக்கும் சண்டை வந்துருச்சு, பவித்ராக்கும் ஆனந்திக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி மேம் திட்டுறாங்க. உடனே ரியா வந்து அழுதுகிட்டே அப்படி உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி திரும்ப வந்து கூப்பிட்டு பவித்ரா கிட்ட, நீ அன்ஷிதா கிட்ட போய் சொல்லிடு அப்படின்னோடனே, சாரி எல்லாம் என்னால் கேட்க முடியாது, நான் எதுக்கு சாரி கேட்கணும், அவள் தானே கத்துனா, அவள் என்ன ஹர்ட் பண்ண, நான் அவளை ஹர்ட் பண்ண, எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, ஹர்ட் சரியா போச்சுன்னு சொல்கிறது தப்பு, நீங்கள் போய் கேட்டீங்க, முதல்ல சிரிச்சுட்டு தான் பதில் சொல்லியிருக்கா, அப்புறம் நீ எடுத்தியான்னு கேட்டால் அப்போ அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். நம்ம எடுக்காத பொருளை நம்ம எடுத்தியான்னு கேட்டால் எந்த மனுஷனுக்கும் கோவம் வரதான் செய்யும்னு அவ்வளோ கரெக்டாக அந்த பாயிண்ட்டை மஞ்சரி வந்து டீச்சராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் பவித்ரா அதை கேட்கறது மாதிரி இல்லை, என்னாலலாம் முடியாது, நான்லாம் கண்டிப்பாக சாரிலாம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மீன்வேல் ஆனந்தியும் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. அதுக்கும் பவித்ரா காது கொடுத்து கேட்கல. ஸோ இப்படி தான் லைவ்ல அன்சீன் ஃபைட் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி அன்சீன் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.